அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் ஆவணி மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே நவ கிரகங்களினுடைய அமைப்பு வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பகை பெறப்படி தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மற்றொரு புறம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நினைச்சது நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படிப்பட்ட நிலைகள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கும்போது தங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்புற்று காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் அதிகப்படியான நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. அதனால இக்காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மற்றொரு புறம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது. இதன் காரணமாக சுபவிரய செலவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் மற்றொரு புறம் இந்த நேரத்தில் உங்களுக்கு செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய கையிருப்பு, அதாவது வங்கி இருப்போ கையிருப்போ கரைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை ஆற்ற வேண்டியதும் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று பாதிப்படையவும் செய்யலாம். அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பல நன்மைகளும் மேன்மைகளும் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகலாம். அதே போல வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்க பெறுகிறதுங்க. மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக நிறைவேற்ற முடியுங்க. வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல் விலக ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்தில் தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. அதே சமயம் பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனதில் நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தால் நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர் வெளிநாடு தொடர்பாக
தொடர்பான வேலைகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெறப் போகிறது. இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு மனை அப்படின்னா ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப்பெறுவீங்க. இந்த நேரத்தில் கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால் தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க. வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீங்க. சொத்து வாங்கிறது விற்கிறது லாபகரமாகவே இருக்கும். பயணங்கள் சிறப்பாகவே இருக்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு உயரலாம். உத்தியோகத்தில் தங்களினுடைய ஆலோசனை ஏற்கப்படும். நிறைவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க. வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க. வியாபாரத்தில் புது யுத்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போகிறது நல்லது. யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம். பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க. பயணங்களில் கவனத்தை செலுத்த பாருங்க. வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம். போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும். திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க. உத்தியோகத்தில் சோர்வு வந்து நீங்கும். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. தாயாருடன் வீண் விவாதங்கள் வந்து போகலாம். கலைப்பொருட்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கப்பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவையும் பெறுவீங்க. தங்களுடைய வேலைகளில் இந்த நேரம் வேகம் எடுக்கவும் ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலத்தில் பணிச்சுமை காரணமாக உடல் மனதளவில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். சூழலை சமாளிக்க தங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை, அவ்வளோதான். அதே மாதிரி எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிறரை சார்ந்திருக்க வேண்டாம். யாரையும் நம்ப வேண்டாம். ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுப்பீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும். அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும். இருந்தாலும் பெரிய
பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய அணுகுமுறையில் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிப்பாங்க. அப்போ தான் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும். குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை சந்திக்க வேண்டாம். அதனால கொஞ்சம் உஷாரா இருப்பதும் முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். லாபம் ஈட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் எதிர்கொள்வீங்க. வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைன்னா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு கிடைக்கலாம்.